வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு போட்டுட்ருக்காங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடோட கரண்ட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேலம் ரோடு முதலப்பட்டி பாலத்திலிருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேந்தமங்கலம் ரோடு, அதாவது வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேந்தமங்கலம் ரோடு போகுது இல்லைங்களா, அந்த சேந்தமங்கலம் ரோடு, அதுக்கப்புறம் சேந்தமங்கலம் ரோடுலேருந்து துறையூர் ரோடு, துறையூர் ரோடுலேருந்து திருச்சி ரோடு, திருச்சி ரோட்லேருந்து மோகனூர் ரோடு வரலும் ஜாயின் பண்ணுறதா சொல்லி வேலையெல்லாம் மும்மரமாக நடந்துட்டுருக்க மக்களே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ரோடுங்க. இந்த திருச்சி ரோட்லேருந்து துறையூர் ரோடு போகிறதுக்கான ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு 90% பக்கமாக. பட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த சைடு எதுவும் ரோடு வேலைகள் எதுவும் நடைபெறாமல் இருக்குது. இந்த பக்கம் போகிறது வந்து மோகனூர் ரோடு போகிறதுக்கான ரோடுங்க. அந்த வேலைகளும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரோனில் போயிட்டு இருக்க வியூ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி சாலையிலிருந்து துறையூர் ரோடு போகிறதுக்கான வியூ தாங்க. இந்த ரோடு ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 90% பக்கமே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரோடும் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ரைட் சைடில் இருக்க மலை பார்த்தீங்கன்னா கூலிப்பட்டி முருகப்பெருமாள் கோயில் இருக்கிற மலைங்க. இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம துறையூர் ரோடுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். இந்த துறையூர் ரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா நம்ம துறையூர், லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா நாமக்கல் டவுன், ஃப்ரண்ட்டில் போனோம் அப்படின்னா இந்த ரோடு வந்து துறையூர் ரோட்லேருந்து நம்ம சேந்தமங்கலம் ரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான பைபாஸுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துறையூர் ரோட்லேருந்து சேந்தமங்கலம் ரோடு போகிறதுக்கான அவுட்டர் ரிங் ரோடோட வியூ தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு, எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒர்க் முடிஞ்சு இந்த ரோடு பயன்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டவுனுக்குள்ளே போகிற எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவே அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் போகிறதுக்கான திருச்சி ரோடு, துறையூர் ரோடு, அதுக்கப்புறம் மோகனூர் ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். உண்மையாலுமே உள்ள டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனரக வாகனங்களுமே வர தேவை இருக்காதுங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேந்தமங்கலம் ரோடுங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேந்தமங்கலம் ரோட்லேருந்து நம்ம முன்னாடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழிக்கான ரோடு வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து வேலைகள் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல தான் வேலைகள் வந்து இன்னும் ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த திருச்சி ரோட்லேருந்து துறையூர் ரோடு, துறையூர் ரோட்லேருந்து சேந்தமங்கலம் ரோடு வரலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரோன் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்போ எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு, இப்போ எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவுட்டர் ரிங் ரோடு வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு.
அவுட்டர் பைபாஸோட மண் ரோடு மாதிரி வந்து ஒரு எண்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பாறைப்புதூர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி முதலப்பட்டி பாலத்திலிருந்து இந்த செம்பாறைப்புதூர் வரத்துக்கு ஒரு தடம் இருக்கும். அந்த தடத்தோட எண்டில் தான் இந்த இடம் வரலும் வேலைகள் ரோடு போகிறதுக்கான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஸ் ரோடு போகுது இல்லைங்களா, இந்த ரோட்டில் இருந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வரல எந்த இடத்துல ரோடு வருதுன்னு சொல்லி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அந்த வேலைகளும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமாகவே ஆரம்பித்து இந்த ரிங் ரோடு வேலைகள்லாம் முடிவடைந்து இந்த ரோடு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உள்ளே போகிற எல்லா கனரக வெஹிக்கிள்ஸ், அதாவது பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சுற்றிக்கிட்டு போய் தான் நம்ம திருச்சிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரோடு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிக்கு போகிற நார்மல் கார் கூட இங்கே வந்து நம்ம டவுனுக்குள்ளே வரவே தேவையில்லை, அவுட்டர் பைபாஸ் வழியாவே கிராஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிருங்க. நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு வேலையை மிகவும் மும்முரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமாகவே இந்த வேலைகள்லாம் முடிவடைந்து நம்ம ரிங் ரோடு பயன்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே மக்களே, இவ்வளோ நாளாக நம்ம நாமக்கல் ரிங் ரோடு எப்படி கனெக்ட் ஆகுது, எந்தெந்த ரோட்டில் லிங்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு ஒரு தெளிவான ஆன்சராக இந்த வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ரிங் ரோடை பற்றி தெரியாது இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாமக்கலால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்னு வரும்.